வணக்கம். கேரளா லாட்ரி கெஸிங் 25/6/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா 421வது குழுக்கள் தான் நண்பா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பா இன்னைக்கான கெஸிங் பார்த்தலாம். நண்பா அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்ததில் இன்னைக்கு நம்ம கொடுத்ததில் இங்கே பாருங்கள், ஏ போர்டு 6, சி போர்டு 9ன்னு கொடுத்துருந்தோம் நண்பா. ஸோ நமக்கு ஏசி மட்டும் 69 பாஸ் ஆகிருக்கு நண்பா. ஏசி 69 நமக்கு இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு நண்பா. சரி வாங்க நண்பா இன்னைக்கான கெஸிங் பார்த்துடலாம். நண்பா இந்த மாதத்தில் ஸ்ரீ சக்தி அடித்தது 665 274 நண்பா. ஸோ இங்கே 637. இந்த 637ன்றது பாருங்க நண்பா, இந்த 63ங்கிறது இங்கே வந்திருக்கு நண்பா. ஸோ நமக்கு மீதி பேலன்ஸ் இங்கே இருக்கிறது இந்த 7 அல்லது இங்கே பாருங்கள் இந்த 2 நண்பா, 2 7. ஸோ இது 2ல் ஏதாவது ஒன்று நமக்கு இங்கே பி போர்டு வர வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ நமக்கு பி போர்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏ போர்டில் பார்த்தோம்னா நமக்கு ஏ போர்டில் நண்பா ஸ்ரீ சக்தி 4க்கு 6ன்னு வச்சுருக்கான். ஸோ 4க்கு 6ன்னு வச்சுருக்கனால இங்கேயும் ஒரு 4 நண்பா, 4 இருக்கிறதுனால இந்த 6க்கு இங்கே 4 வச்சதுனா 4க்கு மறுபடியும் 6 வச்சுருக்காங்க நண்பா. இந்த 6க்கு மறுபடியும் நமக்கு இங்கே ஒரு 4 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரமே நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஏபிக்கு ஸோ ஏபிக்கு 47 நண்பா அல்லது 42 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு நண்பா. அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்க, இந்த 1க்கு 6க்கு 1 நண்பா. ஸோ இங்கே 6க்கு 1 இருக்கிறதுனால இங்கேயும் 6க்கு 1 இருக்கு நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு ஏ போர்டுக்கு 1 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ ஏ போர்டு 1, இங்கே ஏ போர்டு 1 வந்தால் பி போர்டுக்கு அதே 7 2 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. 7 அல்லது இந்த 2 வரலாம் நண்பா பி போர்டுக்கு. சி போர்டுக்கு கணக்கு எடுத்தோம்னா நமக்கு இங்கே 8 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த இடத்துக்கு நமக்கு 8 வரலாம் நண்பா சி போர்டு. ஸோ 8 கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனால நமக்கு பெண்டிங் நம்பரான 8 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. சி போர்டில் 8. ஸோ சி போர்டுக்கு 8 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த சார்ட் பிரகாரமே நமக்கு 478 42 178 28 இந்த மாதிரி வரலாம் நண்பா. ஸோ 8 அல்லது 8 ஸோ இப்படி வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இங்கே பாருங்க, இங்கே 1 நண்பா. ஸோ இங்கே 1 நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 8. ஸோ இங்கே 8. இந்த கணக்கு பிரகாரம் தான் நண்பா இந்த இடத்துக்கு நமக்கு 6 வரலான்னு சொல்லி கொடுத்துடணும். பார்த்தீங்கன்னா 186, இந்த கிராஸில் 186 நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் தான் நமக்கு இது வரலான்னு சொல்லியிருந்தோம் நண்பா. இன்னைக்கு இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா இங்கே 3, அடுத்தது இங்கே 3 நண்பா. ஸோ இங்கே 3ன்றதுனால நமக்கு இங்கே ஒரு 8 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இங்கே 8 வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்ரீ சக்திங்கனால 63க்கு 7 வச்சிருக்கான் நண்பா. இங்கே கூட பாருங்க 3க்கு 7 2ன்னு தான் நண்பா வச்சிருக்கான். 3க்கு 72 நண்பா. இங்கே 7 2 நண்பா. ஸோ இங்கேயும் 2 7. அதனால தான் நண்பா இதே நம்பர் இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. 7 2 வர வாய்ப்பு இருக்கு நண்பா இந்த போர்டுக்கு நமக்கு.
பி போர்டுக்கு 7ஓ 2ஓ வர வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லாம் கணக்கு பண்ணிக்கோங்க நண்பா, நோட் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா மந்த்லி சார்ட்டு பார்த்துடலாம். நண்பா மந்த்லி சார்ட் பாருங்கள், இங்கே 041 நண்பா. அதே இங்கே ஒரு நம்பர் பவர் பண்ணி 542 நண்பா. ஸோ நமக்கு இந்த இடத்துக்கு 043 அல்லது 543 வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா. 543 043 அல்லது 543 நண்பா. ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நண்பா. 043 543ன்றது நமக்கு இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இங்கே 2க்கு 3 நண்பா. ஸோ இதே கணக்கு பிரகாரம் தான் வந்து நமக்கு இந்த 3க்கு ஒரு 2 வர வாய்ப்பு இருக்கு நண்பா, பி போர்ட்லேயே. ஸோ ஆல் போர்டு எங்கே வேணால் வரலாம், அது கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கு நண்பா. 3க்கு 2ன்னு இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்கள் நண்பா. ஸோ வாங்க நண்பா வீக்லி சார்ட்டை பார்த்துடலாம். நண்பா இங்கே பாருங்கள், இந்த 51 சார் நண்பா. நம்ம இங்கே பாருங்கள், இந்த 63. ஸோ இந்த 63ன்றது இங்கே முன்கூட்டியே வந்ததுனால நமக்கு நாளைக்கு இங்கே இருக்கிற 17 அல்லது 76 இந்த நம்பர் வந்து நமக்கு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ முன்னாடியே இங்கே ஏபியில் இருக்க 63 இங்கே ஏபிக்கு வந்ததுனால இந்த 17 அல்லது 76 நமக்கு இங்கே ஏபிக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஏபிக்கு வந்தால் ஏபிக்கு 17 அல்லது 76 67 நண்பா. ஸோ இப்படி வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இது உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்கள், வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. ஸோ நண்பா இங்கே பாருங்கள், 4 இங்கே 3 நண்பா. ஸோ ஏ போர்டுக்கு நமக்கு 2ஓ 7ஓ வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 2ஓ 7ஓ வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற 7 நண்பா, அது இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இன்னொரு கணக்கு பாருங்கள், இங்கே 2 இங்கே 1 நண்பா, 3 நண்பா. ஸோ 2 3 இங்கே நமக்கு 1 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 1ஓ 4ஓ வர வாய்ப்பு இருக்கு நண்பா. போர்டு மாதிரி கூட வரலாம். இப்படி 1ஓ 4ன்னாக்கா நமக்கு இந்த 17ங்கிறது செட் ஆகுது நண்பா. ஸோ இந்த 17 செட் ஆகும்போது இந்த இடத்துக்கு நமக்கு 17ன்னு வந்துச்சுனாக்கா இங்கே இருக்கிற 67 பவர் பண்ணி வச்ச மாதிரி கணக்காகும் நண்பா. ஸோ 17ன்னு வந்தால் சி போர்டுக்கு நமக்கு 4, அல்லது இங்கே ஏ போர்டுக்கு 4ன்னு வந்துச்சுன்னா நமக்கு சி போர்டுக்கு 1 நண்பா, நடு போர்டில் 7. அந்த கணக்கு வரும் நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வருதா பாருங்க நண்பா. நம்ம இயர்லி சார்ட் பார்த்துடலாம் நண்பா. இங்கே பாருங்கள், இது 81 18ஆக கணக்கு வச்சுக்கலாம். 18 அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 28. ஸோ 81 28 இங்கே பாருங்கப்பா, இங்கே 23 28. ஸோ இந்த கணக்காகுது நண்பா, 23ன்ற மாதிரி கணக்காகுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 48 அல்லது இந்த 84 பவர் பண்ணி இந்த 39ன்னு வச்ச மாதிரி கணக்காகுது நண்பா. ஸோ நமக்கு பார்த்தோம்னா நமக்கு அந்த வீக்லி சார்ட்லேயும் மந்த்லி சார்ட்லேயும் பார்த்த பிரகாரமே இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த 76ங்கிறது அப்படியே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இந்த 76 வர வாய்ப்பு இருக்கு நண்பா, அல்லது 46 வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. எப்படி சொல்கிறோம்னா பாருங்கள், இது 31
ஸோ 7க்கு 2ங்கும்போது இந்த 2 கணக்கு வச்சிட்டோம்னா 21. ஸோ அடுத்தது நமக்கு வர வேண்டியது 3, 2, 1 வரலாம் அல்லது 4 வரலாம் நண்பா. 4 வந்துச்சுன்னா 41ன்னு வரணும் நண்பா. ஸோ 41 அந்த 7 மட்டுமே நிறுத்திட்டு வர்றதுனால நமக்கு 471 அல்லது ஏசி 71 ஏசி 76ன்னு இருக்கிறதுனால நமக்கு அப்படியே அது திரும்பி 147ன்னு கூட வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். யாரும் அதிகமாக போட்டு லாஸ் ஆகாதீங்க. ஸோ அளவோடு ப்ளே பண்ணுங்கள். இனிமேல் வந்து நம்பர் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறேன். எதுக்கு எந்த இடத்துல வந்து எப்படி நம்பரை சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க. நான் கொடுக்குற நம்பர் நீங்களும் கெஸ் பண்ணி பாருங்கள். அந்த நம்பரை திருப்பியும் வைங்க. இப்போ 471 147 இந்த மாதிரி மாற்றி திருப்பி கூட வைங்க நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. யாரும் அதிகமாக போடாதீங்க. தேவையில்லாமல் லாஸ் ஆகாதீங்க நண்பா. வந்தால் கணக்கு வந்தால் அன்றைக்கி மட்டும் ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கணக்கோட என் கணக்கு ஒத்து வந்தால் அதை எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. இல்லைன்னா விட்டுருங்க நண்பா. ஸோ யாரும் நான் உங்களுக்கு கொடுக்குறத அப்படியே போட்டு லாஸ் ஆகாதீங்க நண்பா. ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ எல்லாம் அளவோடு ப்ளே பண்ணுங்க நண்பா. நன்றி, வணக்கம்.